கவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஆல்ரெடி எனக்கு மைக்கு கிடையாது. பொன்னி அம்மன் கோவில் தான் நான் இப்போது ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. மார்னிங்கில் வந்துச்சு. சீக்கிரமாக ஃபஸ்ட்டு சீனில் இருக்குன்னு சொன்னதுனால சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. அப்போது திரும்பி வந்து செகண்ட் சீனில் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு சீனில் கிடையாதுன்னு சொன்னாங்க. சரி, டெம்பிளுக்கு தானே வந்திருக்கு, அப்போது இந்த பொன்னியம்மன் கோவிலில் வந்து ஆனால் பெரிய டெம்பிள் இங்கே வச்சுட்டு ஒரு வீடியோ பண்ணிக்கலாம்னு யோசிச்சு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறாங்க. அப்புறம் வேறு என்ன விசேஷம், ஷூட்டிங் ஸ்பாட்டு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டு தான் இருக்குது. நாளையிலிருந்து கண்டிப்பாக நிறைய ஒரு 5 டேஸு ஒரு மேரேஜ் சீனை நம்ம சீரியலில் பண்ண போகிறாங்க. அப்போது அதுவும் எல்லாம் உங்களுக்காக நான் கண்டிப்பாக கவர் பண்ணி நான் காமிக்கிறேன். கோவிலுக்குள்ளே ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வெளியிலே நான் வந்து பேசும்போது எனக்கு மைக்கு கிடையாது. அதனால தான் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இங்கே கவர் பண்ணலாம், ஆனால் அம்மன் எல்லாம் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப பெரிய டெம்பிள். நான் முன்னாடி வந்து நான் ஏஷியநெட்டில் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தது. அது வந்து மித்தாலஜி நிறைய. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி டெம்பிளுக்கு போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவு அந்த சீரியல் வந்து 1000 எபிசோட் போச்சு, தேவி மகாத்மியம். அதுக்கு ஷூட் பண்ணுறதுக்காக நான் எங்கே எல்லாம் கோவிலுக்கு போகணும்னு எனக்கே தெரியாது. அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு.
இப்போ இது பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது. அன்னைக்கு வந்து நிறைய டெம்பிள் போனாங்க. இப்போ எகெயின் நான் இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு இவ்வளோ பெருசாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கு. கோவிலெல்லாம் ஊற்றலை, நைட்டு வரும்போது இது வந்து பல்பு உள்ளே போட்டிருக்கு, அதை எரிஞ்சுட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்கு. சரி, அதை அப்படியே நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஷூட்டிங்ஸ் போட்டது வந்து 5 டேஸு கண்டினியூஸாக மேரேஜ் சீன்ஸ் போயிட்டே இருந்தது. அப்போ வந்து நிறைய என்ன விஷுவலெல்லாம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தது, ஷூட் பண்ணி உங்களுக்காக காமிக்கணும்னு. ஆனால் வந்து பேக் டு பேக் எல்லா சீன்லையும் நான் இருந்ததுனால என்னால் அந்த அளவுக்கெல்லாம் ஷூட் பண்ண முடியல. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக புது சீனு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போது கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.